இன்னைக்கு பார்க்க போற ஹேர் டை பாத்தீங்கன்னா நம்ம 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இதை ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 மாசத்துக்கு நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. முடி அப்படியே கருப்பாவே இருக்கும். வாங்க அது என்ன ஹேர் டை அப்படிங்கறத நம்ம இப்ப வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ண போறேங்க. நீங்களும் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில நம்ம எந்த ஒரு ஹேர் டை பண்ணாலுமே 100% நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் மேல வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வச்சு நல்லா சிம்ல வச்சிருங்க. இப்போ 1 டம்ளர் அளவு நம்ம கடாயில தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஹையா வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்ப நான் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பாக்கெட் ஒரு 10 rupees உள்ள அளவுள்ள ஒரு பாக்கெட்டை நான் இந்த தண்ணியில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கட்டி எல்லாம் இல்லாம நல்லா கிளறிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சமா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இந்த காஃபி பவுடரை இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் நல்லா கருகருன்னு ஆகுங்க. அதே மாதிரி இதுல ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் இருக்கு. நம்மளுடைய நிறத்தை அதாவது நம்மளுடைய முடியினோட நிறத்தை நீண்ட நாளைக்கு கருமையா வைக்கக்கூடிய ஒரு பொருள்ல என்ன இந்த காஃபி தூள் தாங்க. அதனால நான் இந்த ஒரு 10 ரூபாய் காஃபி தூளை நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய ஹேருக்கு நீங்க ரொம்ப லாங்கா அடர்த்தியா இருக்கிற ஹேரா இருந்தா நீங்க ஒரு 2 பாக்கெட் கூட எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே இயற்கையான முறையில தான் இந்த ஹேர் டை செய்யறோம். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு வராதுங்க. இப்ப சுண்டட்டும். பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes காஃபி தூள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக் ஆகட்டும். மருதாணி நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க மருதாணியை கூட சேர்த்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மருதாணியோட நம்ம இன்னொரு பவுடர் சேர்க்க போறோங்க. அதுதான் கத்தா பவுடரு. நம்ம அவுரி பொடிக்கு பதில் இந்த கத்தா பவுடரை சேர்த்துக்கலாங்க. அவுரி பொடி நிறைய பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது, ரொம்ப ஹேர் ட்ரை ஆயிருது, ரொம்ப ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிருது, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த கத்தா பவுடர் நம்மளுடைய ஹேரை நல்ல கருப்பு கலராக்கி கொடுக்கும். கருமையான முடிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நிறம் மாறாம அப்படியே கருமையா 2 மாசத்துக்கு இருக்குங்க. அதுக்குதான் இந்த கத்தா பவுடரை நம்ம மருதாணியோடையும் காஃபி தூளோடையும் நம்ம சேர்க்க போறோம். நம்ம சேர்த்திருக்கிற காஃபி தூள், மருதாணி பவுடர், கத்தா பவுடர் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். சோ நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. அதே மாதிரி கண்ட கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வீண் பண்றதுக்கு, டேமேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹேர் நேச்சுரலான ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுல தப்பே கிடையாதுங்க. நீங்க தாராளமா நீங்க நேச்சுரலான பொருட்கள் யூஸ் பண்ணலாம். ஆனா நேச்சுரலான பொருட்களை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் கிடைக்குங்க. எதுவுமே டக்குன்னு நம்மளுக்கு நடக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கெமிக்கல் போட்டு நம்ம தலையை கெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது கொஞ்ச நாள் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா நீங்க ரெகுலரா செய்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மருதாணி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அடுத்து என்ன பொருள் இதுல சேர்க்க போறோம் அப்படின்னா நான் சொன்ன கத்தா பவுடருங்க. மருதாணி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா? கத்தா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. போதும் அளவு, அதுக்கு மேல நீங்க எடுக்க வேண்டாம். இப்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கத்தா பவுடரையும் நான் சேர்த்தாச்சு. இந்த கத்தா பவுடர் நம்மளுடைய அது போட்டோடனே கலர்
தெரியுதா சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல வந்து டார்க் பிரவுன் கலர்ல இருந்துச்சு. இப்ப கத்தா பவுடரை சேர்த்த உடனே பாருங்க நம்மளுக்கு எப்படி ஒரு கலர் கிடைச்சிருக்குன்னு. நல்ல ஒரு சூப்பரான பவுடருங்க இந்த கத்தா பவுடர். நம்மளுடைய ஹேரை வந்து அவ்வளோ கருகருன்னு ஆக்கிடும். இதை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இளநரை இருக்கிறவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். மாறின முடிகள் எப்பயுமே வந்து வெள்ளை ஆகாதுங்க. மறுபடியும் இது ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு செம்மையான ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருகருன்னு கிடைச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்தா ஹேர் டேய வந்து நம்ம உடனே பயன்படுத்தலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உடனே அப்ளை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்க நைட்டு பூரா மூடி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா கத்தா பவுடர் போட்டதுனால இது நல்லா அப்படியே கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்க ஹேர் டே. உடனே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஹேர் டை வந்து. பாருங்க இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவுமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இல்ல அப்படின்னா இதை வந்து நீங்க இங்க பாருங்க எப்படி கலர் எப்படி அப்புது பாருங்க கையில. இது அப்படியே நம்ம வந்து தடவிட்டு ஒரு 2 hours வச்சிருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பிசு பிசுப்பா இருக்காது ஹேரு. பாருங்க இந்த ஹேர் டே வந்து நம்ம இன்ஸ்டன்டாவும் பயன்படுத்தலாம். இல்ல ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இதுல சேர்த்திருக்கிற கத்தா பவுடர் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற வெப்பத்தெல்லாம் தணிச்சு ஹேரை வந்து நல்லா குளிர்ச்சியா ஸ்கேல்ப் வந்து நல்லா குளிர்ச்சியாக்கி முடி வளர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. எதையுமே நீங்க வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லாதீங்க. நிறைய பேர் அதுதான் கமெண்ட்ல வந்து வீடியோ போட்ட உடனே சொல்றீங்க. வேற ஏதாவது வீடியோ பார்த்திருப்பீங்க, பார்த்துட்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு உடனே ரிசல்ட் கிடைக்காதுங்க. கண்டிப்பா வந்து ஒரு 4-5 வாட்டியாவது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.